உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் பலியானதற்கு என்ன காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் நடந்தது என்ன என்பது பற்றி பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த கும்பமேளா நிகழ்ச்சி ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது. இது பிப்ரவரி 26ஆம் தேதி வரையில் 45 நாட்கள் நடைபெறும். இதற்காக 10,000 ஏக்கர் பரப்பளவில் வசதி செய்யப்பட்டுள்ளது. 1800 ஹெக்டார் பரப்பளவில் வாகன நிறுத்த வசதிகள், 2750 கண்காணிப்பு கேமராக்கள், 15,000 துப்புரவு பணியாளர்கள், 25,000 தொழிலாளர்கள், 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்டவற்றை அரசு அமைத்துள்ளது. இந்த மகா கும்பமேளாவில் 40 கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட இதுவரை 15 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வருகை தந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மட்டும் 4.8 கோடி மக்கள் புனித நீராடினர். இது கடந்த பொங்கல் அன்று 3.5 கோடி பேர் நீராடியதை விட அதிகம். இந்த நிலையில் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக கும்பமேளா நடைபெறும் இடத்திற்கு வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் தை அமாவாசை தினத்தன்று 10 கோடிக்கும் மேற்பட்டோர் வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இதனால் பாதுகாப்பு, கூட்டத்தை கையாளும் வகையிலான வசதிகள் அனைத்தும் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று தை அமாவாசையை ஒட்டி அதிகாலை முதலே புனித நீராட ஏராளமானோர் திரண்டனர். இதனால் ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக பலர் கீழே தவறி விழுந்துள்ளனர். இதனால் 10க்கும் மேற்பட்டோர் பலியானதாக சொல்லப்படுகிறது. ஏராளமானோர் காயமடைந்தனர். இந்த கூட்ட நெரிசலால் மேலும் மேலும் கும்பமேளாவுக்கு வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றனர். எப்படியோ முட்டி மோதி கும்பமேளா நடைபெறும் இடத்திற்கு வந்தவர்கள் குளிக்க முடியாமல் திரும்பிவிட்டனர். மேலும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் நீராடியவர்கள் வெளியே வந்து மற்றவர்களுக்கு வழிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆனால் பக்தர்கள் நெரிசலில் சிக்கிவிட்டனர். இதனையடுத்து காயமடைந்தவர்கள் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த கும்பமேளாவில் சிக்கியவர்களை மீட்பு படையினர் மீட்டு வருகிறார்கள். கூட்ட நெரிசல் ஏற்படும் என்பதை உணர்ந்திருந்த உத்தரப்பிரதேச அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக கூறியுள்ளது. பக்தர்களுக்கு உதவ 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களும் 300க்கும் அதிகமான டாக்டர்களும் நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கோடிக்கணக்கான பக்தர்கள் நீராடும் இந்த பகுதியில் வெறும் 300 டாக்டர்கள் போதுமானதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பக்தர்கள் தற்போது உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 15 பக்தர்கள் வரை உயிரிழந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அதேபோல மேலும் சில பக்தர்கள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் இது குறித்து விசாரித்திருக்கிறார். 1 மணி நேரத்தில் 2 முறை போன் செய்து விசாரித்திருக்கிறார். பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று ஏற்கனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தெரியும். எனவேதான் முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக துணை ராணுவ படையினர் கும்பமேளாவில் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். நெரிசல் ஏற்படாதவாறு முன்கூட்டியே பக்தர்களை ஒருங்கிணைக்காததும் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த மகா கும்பமேளா பற்றி பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். VIP தரிசனத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது.